முதலில் தலைப்புச் செய்தி. ரணில் நாட்டை மீட்கவில்லை, உண்மையை அம்பலப்படுத்திய பிரபல சட்டத்தரணி. இனி விரிவான செய்தி. இலங்கையினுடைய பொருளாதார மீட்பர் என்பதாக எங்களுக்கு ஒரு மென்மையான பக்கம் அவரை குறித்திருக்கிறது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடுதான் இந்த வரிசை இல்லாமல் போனது, பெட்ரோல் கிடைத்தது, கேஸ் கிடைத்தது என்பதாக அவரும் மிகவும் தந்திரமாக இந்த கேஸ் சிலிண்டரை தன்னுடைய சின்னமாக பரப்புரை செய்து மக்கள் மனதில் மீண்டும் மீண்டும் இந்த பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட தட்டுப்பாடுகள், அந்த சிக்கல்களை பற்றி ஞாபகப்படுத்த முயலுகின்றார். கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் IMF இலங்கைக்கு வரவில்லை. IMF முழுக்க முழுக்க மேற்குலகத்தினுடைய கட்டுப்பாட்டுகளை இயங்குகிற ஒரு அமைப்பு. இங்கே மேற்குலகத்திற்கு எதிரான சீன சார்பான ஒரு ஜனாதிபதி, அதுவும் சீனா தன்னுடைய கடன் பொறிக்குள் இலங்கையை வீழ்த்திய பின்னர் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, நாட்டில் டொலரே இல்லை, அந்நிய செலாவணியே இல்லை என்பதாக நிலைமை ஏற்பட்ட பின்னர் வந்த பொருளாதார நெருக்கடி. இப்படியான நெருக்கடிக்குள் இலங்கை சிக்கி தவிக்கின்ற நேரத்தில் ஒரு சில மாதமாவது ஆட்சியில் இருந்து விட வேண்டும், என்ன விதத்திலாவது ஒரு தடவையாவது ஜனாதிபதியாக வந்து விட வேண்டும் என்பதற்காக நகர்வுகளை மேற்கொண்டு ஜனாதிபதியாக வந்தவர் பொருளாதார நெருக்கடியை தான் தீர்த்தது என்று சொல்வதை நாங்கள் எப்படி நம்புவது? அவர் ஜனாதிபதியா வந்த நேரம் இது நின்று போச்சுத்தான். ஆனா வெளியில என்ன நடந்தது? IMF வந்தது. இந்தியா மிகப்பெரிய அளவு நிதியை உடனடியாக வழங்கியிருக்காவிட்டால் நிச்சயமாக அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டிருக்கவே முடியாது. ஆனால் இந்தியா விரும்பாத ஒருவர் ஆட்சி கட்டில் இருக்கும் வரைக்கும் அதனை செய்வதற்கு இந்தியா தயாராகவும் இருக்கவில்லை. ஆனாலும் ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சி கட்டிலிருந்து அகலுவதற்கு முன்னரே வேறு நாடுகள் இந்த நிலைமையை பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இந்தியா சில உதவிகளை வழங்க தொடங்கி இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவே தன்னுடைய வாயால் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை தீர்த்து தந்தது 3 பெண்மணிகள் என்று சொல்லியிருந்தார். யார் அந்த பெண்மணிகள்? IMF இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி பற்றி கூடிய போது அங்கே அவர்களை இலங்கைக்கு சார்பாக தீர்மானம் எடுக்க வைத்ததில் பெரும் பங்காற்றியவர் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் நிதியமைச்சராயிருந்த தமிழ்நாட்டு பெண்மணி நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் தான் அந்த பெண்மணி. மற்றவர்கள் IMF சேர்ந்தவர்கள், மற்ற பெண்மணிகள். நிர்மலா சீதாராமனுடைய வெற்றிதான் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்டது, ரணில் விக்ரமசிங்க அல்ல. ரணில் விக்ரமசிங்க அப்போது இலங்கையில ஜனாதிபதியாயிருந்தார். அவர் இருக்கிற காலத்தில் அது நடந்தது. இதுதான் உண்மை. உங்களுக்கும் சில வேளையில கேஸ் சிலிண்டரை பார்க்க உங்களுக்கும் ரணில் ஒரு இரக்கம் பெறும். என்னதான் இருந்தாலும் நாங்கள் புகை குளிச்சு கொண்டு நின்றாங்க, நெருப்பு குளிச்சு கொண்டாங்க, இப்ப சிலிண்டர் வந்துட்டு ஒரு இரக்கம் பெறலாம். ஆனா என்ன நடந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளாத வரைக்கும், நானும் அரசியலில் இல்லாமல் இருந்திருந்தால், அல்ல இந்த விடயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தால், நானும் ரணில் விக்ரமசிங்காவை தான் ஓட்டு போட்டிருப்பேன். ஆனால் எங்களுக்கு விடயங்கள் தெரிகின்றன. அப்படி பெட்ரோல் தந்ததற்காக நாங்கள் ஓட்டு போடணும். நான் சாஜரி பெட்ரோல் செட் மேனேஜரை தான் போடுவோம். நான் அந்த பெட்ரோல் எப்படி வந்தது நாங்க பார்க்க வேண்டும். ஆகையினால இலங்கையின் பொருளாதாரத்தை ஜனாதிபதி மீட்டார் என்றால் ஏன் இன்னும் நாங்கள் முட்டை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு முட்டை என்ன விட இலங்கையில் 2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்ததற்கு பிறகு என்று நீங்கள் புள்ளி விவரங்களை ஆராய்ந்தால், ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் பல பொருட்கள் வெளியே கூடியிருக்கின்றன. உணவுக்கான பணவீக்கம்
3 மடங்கு என்பதில் இருந்து இன்னும் குறையவில்லை. 1 கிலோ இறால் என்ன விலை? 600 ரூபாய் வித்தது. விளமீனும் இறாலும் 600 ரூபாய் 1 கிலோ. இப்ப என்ன விலை? 2000. 3 மடங்கு. 6 18, 1800 ரூபாய். 3 மடங்கு குறையல. உணவுக்கான பணவீக்கம். முட்டையின் விலையை பேணுவதற்காக, நிலையாக போடுவதற்காக இந்தியாவிலிருந்து முட்டையை இறக்குமதி செய்ய வேண்டியதா இருக்கு. இலங்கையில் குறை போஷாக்கு, சிறு பிள்ளைகள் மத்தியில் குறை போஷாக்கு புள்ளி விவரம் ரணில் விக்ரமசிங்க வந்ததற்கு பிறகு அதிகரித்தே செல்கின்றது. விலை கூடின பெட்ரோல் குறைஞ்சதா? 100 ரூபாய்கள் 200 ரூபாய்களால் கூட்டிய பெட்ரோல் 139 ரூபாய் வித்த பெட்ரோல் மடங்குகளாக விலை அதிகரித்து விட்டு இப்பொழுது 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் இடையில தள்ளாடு. ஆகையினால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வருவதற்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை.